எவ்வளவு பெரிய கடாயை நீங்க வச்சிருக்கீங்க. இன்னைக்கு ஒரு கதை இப்படியாக வாசிட்டேன். ஒரு லேடி வந்து ஃபிஷிங் போனாங்க. ஃபிஷிங் போகும்போது கால் வந்து ட்ரை பண்ணிருக்காங்க, ஒரு ஃபிஷ்மே கிடைக்கல. இப்போ பக்கத்துல இருக்கவங்க பாத்தீங்கன்னா ஃபிஷ் பிடிச்சிட்டே இருக்கிறான். நான் வர ஃபிஷ் எல்லாம் பெரிய பெரிய ஃபிஷ்ஷை தூக்கி போட்டுக்கிறான். இவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அவங்க போய் கேட்டாங்க, ஏன்டா நீ எல்லாம் பிடிக்கிற மீன்லாம் திருப்பி திருப்பி தூக்கி போட்டுக்கிறேன்னா, அவன் சொன்னான், என்கிட்ட வந்து சின்ன ஃப்ரைங் பேன் தான் இருக்குது, என் கடாய் சின்ன கடையாகுது, பிடிக்கிற மீன்லாம் பெருசாகுது, அதனால வேற வழி இல்லாம இதுல நல்லா வறுக்க முடியாது, ஐ கேனாட் ஃப்ரை திஸ் ஃபிஷ் இந்த பேன், அதனால அவன் தூக்கி போட்டுக்கிறேன்னு எல்லா மீனையும் தூக்கி போட்டுக்கிறான். பிரச்சனை என்னன்னா, அவனுக்கு பாருங்க எவ்வளவு நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் கடாய் சின்னதா இருந்தா பெரிய மீனை வைக்க முடியாது. இன்னைக்கு அதனால சொல்றேன், நீங்க கேட்கிற ஹவு பிக் இஸ் யுவர் ஃப்ரைங் பேன், உங்க கடாய் எவ்வளவு பெருசு? கடாய்ன்றது நம்மளோட மைண்ட் செட்டுங்க. அதாவது வர காரியங்கள்லாம் எப்படி நம்ம எடுக்க முடியும், எந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி எடுத்துக்க முடியும், எவ்வளவு சவாலை சந்திக்க முடியும், மைண்ட் செட் மட்டும் இல்ல ப்ரிப்பேர்ட்னஸ். சில நேரத்துல பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய மீன் வரும்போது கடாய் சின்னதா இருந்தா நம்மளால அகாமடேட் பண்ண. அதனால சின்னதா யோசிக்க நிறுத்தி கொஞ்சம் பெருசா யோசிங்க. ஹேவ் ஃபெய்த், பெரிய காரியங்கள் நமக்கு நடக்கும், கடவுள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. பிக் திங்ஸ் வில் ஹேப்பன் இன் லைஃப். ஹேவ் ஃபெய்த். அப்பதான் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது, பெரிய ஃபிஷ் வரும்போது we'll have a bigger frying pan. So get ready with a big frying pan. Opportunities are coming your way. God bless you.